அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இப்போ ஒரு பேர் சொல்கிறேன். இந்த பேரை உங்களில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கேசவன். இவர் எவ்வளவு பாப்புலர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? இவர் பக்கத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருமைப்பட்டு கொண்ட ஒரு பெயர். நம்புவீங்களா? யார்? வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. அதில் ரொம்ப நுட்பமான பார்வை உடையவர்கள் தான் ஜெயிக்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் என்பதையெல்லாம் தாண்டி, ஒரு அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி, வாழ்க்கையை ஒரு கூர்மையாக பார்க்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் படித்த சம்பவம். அவரே எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற போது அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. என் வாழ்க்கையில் நான் அடைந்த அனுபவம் ஒன்றை எனக்காகவும் என்னை சார்ந்த நண்பர்களுக்காகவும், என திரைத்துறையில் இருக்கிற பல புகழ்பெற்ற நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை எழுதுகிறாரு. மெட்ராஸில் நியூ எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்தது மவுண்ட் ரோடில். இப்போ அண்ணா சாலை அதுக்கு பேர். அதுக்கு பழைய பேர் நியூ எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு அந்த தேட்டருக்கு பேர். அந்த தேட்டரில் இரு சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் யார் கதாநாயகன் அப்படின்னா, முதல்ல ஒரு பேர் சொன்னனே, கேசவன், அவர் தான் அதில் கதாநாயகன். அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? அந்த காலத்தில் இந்திய மேடை புலி அப்படின்னு, மேடை நாடகங்களில் புலி, இந்திய மேடை புலி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பட்டம். நாடகத்திலையும் சினிமாவிலையும் அவர் அவ்வளவு புகழ் உச்சியில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் சில நண்பர்கள் படத்தை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க. இன்டர்வல், இடைவேளை. இந்த இடைவேளையில் கேசவன் அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கூச்சல். அவரை பார்க்கணும் அப்படின்னு தபன்னு தேட்டரில் அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எழுதுகிறாரு, நான் திகைச்சு போய் அப்படியே அவர்களை வியந்து பார்த்தேன். புகழ் அப்படின்னா இப்படி ஒரு புகழா? மக்கள் கூச்சல் போடுறாங்க, கூவுறாங்க, அவர்கிட்ட ஓடி அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு எல்லாம். இதில் என்ன சிக்கல்னு கேட்டால், அதே படத்தில் சின்ன சின்ன வேஷத்தில் நடிச்சிருக்கிறாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? அவர் எழுதியிருக்கிற வார்த்தையை, மக்களிடத்தில் இவ்வளவு ஆதரவும் புகழும் பெற்ற இவருக்கு பக்கத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோமே என்று நான் பெருமைப்பட்டு கொண்டேன். புகழ்கிறது என்னன்னு புரிஞ்சு போச்சா? இவருக்கு பக்கத்தில் நாம் உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு புகழ். அப்புறம் என்ன எங்களுக்கு கவலைன்னா, அந்த படம் முடியும் போது இவரை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது சுலபம் இல்லை. மக்கள் பிச்சு எடுத்துடுவாங்க. அதுக்காக முடியறதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதிரி படி இறங்கி ஓடி மற்றவங்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தள்ளி மக்கள்கிட்டேருந்து விலைக்கு ஒரு கார் அதில் ஏற்றி அவரை அனுப்புகிற வரைக்கும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் ஒரு விலைக்கு சொல்கிறார். இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம், பின்னால் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு சம்பவம். அந்த தேட்டர் நியூ குளோப், அதுக்கு முன்னே அலங்கார்னு பேராம். அதே தேட்டருக்கு கேசவனும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு ஆங்கில படம் பார்க்குறதுக்காக ஒன்றா போயிருக்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மர்மயோகி அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்து சில மாதங்கள் ஆகியிருக்கிறது. முன்ன நடந்த கதை இப்போ வேறு மாதிரி ரிப்பீட் ஆகுது. எப்படி? இந்த தேட்டருக்குள்ளே இப்போ எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு தெரிஞ்சு போய், இந்த பாருங்க, மர்மயோகி படத்தில் கரிகாலன் அப்படிங்கிற பேர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவ்வளவுதான் கூச்சல். கரிகாலன் கரிகாலன் கரிகாலன்னு பெரிய கூச்சல். ரொம்ப முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் அவர்களோட கேசவன் வந்திருக்கிறாரு.
யாருமே கண்டுக்கல, யாருமே அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல. ஒரு காலத்தில் கேபி கேசவனை பார்க்கறதுக்கும் தொடர்றதுக்கும் பெருசாக கூச்சல் போட்ட மக்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்ன உடனே மர்மயோகி படத்தையும் இதையும், அதில் என்ன பியூட்டி தெரியுங்களா, தேட்டரை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வரும்போது கேசவன் அவரை காப்பாற்றுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் அந்த உண்மையை அப்படியே பட்டவர்த்தனமாக எழுதுறாரு. எனக்கு அப்போ கார் கூட கிடையாது, ஒரு டாக்ஸியை பிடிச்சி நான் தப்பிச்சு வரணும், எனக்காக கேசவன் ஒரு டாக்ஸியை மடக்கி பிடிச்சி என்னை ஏற்றி என்னை காப்பாற்றி அனுப்பிச்சி வச்சார். நான் புறப்படும்போது அவர் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்றுக்கிட்டு இருந்தார். எனக்கு பழைய சம்பவம் நினைவுக்கு வந்துருச்சு. நான் யோசித்து பார்க்குறேன், நடிக்கிற திறமை என்பது கேபி கேசவனுக்கு ஏதாவது குறைஞ்சி போச்சா? அன்னைக்கு அவர் எவ்வளவு திறமையோடு இருந்தார், அதே திறமையோடு இப்போ இருக்காரா இல்லையான்னா இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா நடித்து அனுபவத்தில் அவருக்கு இப்போ நடிப்பாற்றல் கூடி இருக்கு. அவ்வளவு திறமை கூடி இருக்கிற கேபி கேசவனை இப்போ மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. எம்ஜிஆருடைய பார்வை எவ்வளோ கூர்மையாக இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டைகர் ஆஃப் இந்தியன் ஸ்டேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர், இரு சகோதரர்கள் வெளியான ஆண்டில் சிறந்த நடிகர் என்ற விருது பெற்றவர் அந்த கேபி கேசவன் இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக பரிதாபமாக நிற்கிறாரு. நான் என் வாழ்க்கையை நுட்பமாக புரிந்து கொண்டேன். ஒரு மனிதனுடைய கலைத்திறமைக்கும் மக்கள் அங்கீகாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சார் ரொம்ப தெளிவு வேணும். நம்மளை ஒரு சமயம் மக்கள் கொண்டாடுறாங்க, அப்புறம் திடீர்னு மக்கள் கொண்டாடல அப்படின்னா சில பேர் அப்படியே வாடி துடிச்சு வருத்தப்பட்டு வேதனைக்கு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம், எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருத்தர், உங்கள் புகழ் இப்போது கூடி இருக்கிறது அல்லவா, முன்பிருந்ததை விட இப்போது கூடி இருக்கிறது அல்லவா? ஜெயகாந்தனுடைய பதில் பாருங்க, அப்போது என்னை 10 பேருக்கு தெரியும், இப்போது என்னை 1000 பேருக்கு தெரியும். அப்போதும் நான் எழுதிய அதே ஜெயகாந்தன், இப்போதும் நான் அதே எழுதுகிற ஜெயகாந்தன். ஜெயகாந்தனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 10 பேருக்கு தெரிவதோ 10,000 பேருக்கு தெரிவது பற்றி ஜெயகாந்தனுக்கு கவலை இல்லை அப்படின்னார். புகழை பற்றிய தெளிவு. 10 பேருக்கு தெரிகிறதா 10,000 பேருக்கு தெரிகிறதா என்பது மக்கள் பிரச்சனை, அது ஜெயகாந்தனின் பிரச்சனை அல்ல. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னார். இந்த புகழ் பற்றிய ஒரு தெளிவு நமக்கு மனசுல பதியணும். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இங்கே என்ன நுட்பமான ஒரு பார்வை சொல்கிறாரு, நடிப்பு திறமைக்கும் புகழுக்கும் சம்மந்தம் இருக்கா? கேபி கேசவன் அன்னைக்கு நடித்ததை விட இன்னும் கொஞ்சம் புதுசாக நடித்து பழக்கத்தில் ஆற்றலும் திறமையும் கூடித்தானே இருக்கு. அப்போது ஆற்றல் திறமை அதுக்கு மக்கள் மதிக்கிறாங்களான்னு தெரியாது. மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறுவது என்பது வேறு ஏதோ ஒரு விஷயம். நம்முடைய காலம் நல்லா இருந்தால் மக்கள்கிட்ட அங்கீகாரம் வரும். இல்லை மக்களுக்கு வந்து வேறு வகையான பிடித்தம், ஏன் ஒருத்தரை பிடிக்குது ஏன் ஒருத்தரை பிடிக்கல, இதுக்கெல்லாம் நாம் விளக்கம் சொல்லக்கூடாது. அதில் எம்ஜிஆருடைய பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டால், ஒரு கலைஞன் எந்த காலத்திலும் பொறாமைப்படக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு புகழ் கிடைக்கிது அப்படின்னா நாம் பொறாமைப்படக்கூடாது. திறமைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. திறமை வேற, நம்மளை மக்கள் மதிக்கிறது அப்படிங்கிறது வேற. அப்படி இருந்தால் தான் அவன் எந்த நேரத்திலையும் பொறாமையினுடைய தாக்குதலுக்கு இரையாகாமல் மனிதாபிமானத்தோடு கலைத்தொழில் செய்வதற்கு தகுதி உடையவனாக இருக்க முடியும். இன்னொன்று, நம்மளை யாரும் மதிக்கலைங்கிறதுக்காக நம்ம தோல்வி அடைந்து விட்டதாகவும் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நுட்பமான ஒரு பார்வையாக தெரிகிறது. நானும் ஒரு முறை மலேசியா போயிருந்தபோது என்னோட நம்முடைய மிகச்சிறந்த இசை வல்லுனர் பாடகர், திரை இசை பாடகர் டிஎம்எஸ் அவர்கள் வந்திருந்தார். அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார், இப்போ என் குரலில் ஏதாவது வீழ்ச்சி இருக்கா தம்பி அப்படின்னார். இல்லைங்கய்யா. ஆனால் ஏன் என்னை விட்டுட்டு இப்போ வெவ்வேறு பாடகர்களை பாட வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அது கொஞ்சம் நுட்பமான ஒரு கேள்வி. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், மன்னிச்சுக்கங்கய்யா, நான் வந்து ஒரு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் ஒருவேளை லேசாக நீங்கள் காயப்பற்றக்கூடாது, அதுக்காக தான். இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாரு. மக்கள் புதுசாக ஒரு குரல் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் நல்லா தானே பாடுறாரு, இவங்க நல்லா தானே பாடுறாங்கன்னு அவங்கள கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்கள் புகழுக்கும் திறமைக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கய்யா. திறமைங்கிறது எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும், புகழுங்கிறது வரும் போகும்.
அதனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கய்யா அப்படின்னு. அதை தான் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். இது எம்ஜிஆர் அவருடைய பார்வை ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை. புகழுக்கும் திறமைக்கும் சம்மந்தம் கிடையாது. தோல்வி அடைந்ததாக கலைஞன் தன்னை உணரக்கூடாது. ஒரு காலத்தில் கேபி கேசவன் பக்கத்தில் உட்கார்ந்ததை நான் பெருமையாக நினச்சேன். ஆனால் பின்னால் ஒரு முறை அவர் என்னை காப்பாற்றி டாக்ஸியில் ஏற்றி அனுப்புகிறாரு. இதே மாதிரி எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் இன்னொன்று நடந்திருக்கு. அதை நான் வேற ஒரு புத்தகத்தில் படித்தேன். தியாகராஜ பாகவதரை பார்க்கறதுக்கு கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் அவர்கள் காத்திருக்கிறாரு. 3 நாள் தெருவில் நின்னாராம். அவர் எழுதுறாரு, தியாகராஜ பாகவதர் வெளியே வந்தால் அவரை பார்த்து விடலாம் அப்படின்னு 3 நாள். அப்புறமா ராயல் ஹிந்து ரெஸ்டாரண்ட்டோட முதலாளி அவரை பார்த்துட்டு, நீ வாப்பா அப்படின்னு அவரை டிஃபன் சாப்பிட சொல்லிட்டு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் தியாகராஜ பாகவதர்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அதுக்கு பின்னால் ஒரு முறை இவர் கோயம்புத்தூர் போகிறாரு. ஜனங்க லட்சக்கணக்காக காத்திருக்கிறாங்க, அவரை பார்க்கணும் காத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், புகழ் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வரும், திறமைங்கிறது எல்லா காலத்துலேயுமே ஒருத்தட்ட இருக்கும். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். இந்த முறை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பகுதியை எடுத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த இரு சகோதரர்கள் படம், மர்மயோகி படம், இது வந்தபோது ஏற்பட்ட மாற்றங்கள், அதை குறித்து தம்முடைய கோணத்தில் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் எழுதின அந்த கட்டுரை, அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டுரைங்க. இதை ஒளிபரவட்டும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் எப்படி படிக்கணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க, கீழே இருக்கிற அந்த லிங்க்கு, அந்த இணைப்பு, அதை சொடுக்குங்க. அதில் இந்த அருமையான செய்தி இருக்குது. இதை எதுக்காக போட்டிருக்கோம் தெரியுங்களா? நமக்கு திறமை இருந்தும் மதிக்கலையேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். திறமை என்பது வேற, அங்கீகாரம் என்பது வேற. ஒரு காலத்தில் நம்மளை அங்கீகரித்தாங்களே, இப்போ அங்கீகரிக்கலையே, இந்த வருத்தமும் நம்ம படக்கூடாது. காலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு சக்கரம். இந்த தெளிவு நம்ம எல்லாரும் மனதிலையும் பதியணுங்கிறதுக்காக, புகழ் பற்றிய ஒரு உணர்வு நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கட்டுரையை ஒளிபரவட்டும்னு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்.